வெல்கம் டு விஷால் ரிவ்யூ டைம். ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த நாள் தளபதி விஜய் அவர்கள் கட்சி பெயரை அறிவிச்சிருக்காரு. கட்சி பெயரை அறிவிச்சது மட்டும் இல்லாம ஒரு சில விஷயங்களும் அறிவிச்சிருக்காரு. இது நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் கட்சி கொள்கைகள் என்ன, 2024 2026 2024 பிஜேபி அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் பேசிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அதெல்லாம் இந்த கட்சியோட அறிவிப்புல என்ன சொல்லியிருக்காரு, கட்சியோட பெயர் மற்றும் அவரை போட்டியிட போறாரு, சினிமாவுக்கு ஃபுல்லா முழுக்கு போட போறாரா அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில்டா பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சேனலை பார்க்குற 95% வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ஸோ நீங்க எனக்கு பண்ற ஒரு பெரிய சப்போர்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பண்றது தான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக வெற்றி கழகம் இது நம்ம சுருக்கமா எப்படி சொல்லலாம் அப்படின்னா டிவிகேன்னு சொல்லலாம். இப்போ இங்க என்ன டவுட் வருதுன்னா, தளபதி விஜய் கழகம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. மறைமுகமா தன்னுடைய பெயரை இதுல பயன்படுத்தியிருக்காரு விஜய் அவர்கள் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. இன்னொரு தரப்புல திராவிட கழகம்னு பேர் வைக்காம இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் சொல்றாங்க. ஏன்னா திராவிட கழகம்னு பேர் வச்சுட்டா பழைய கட்சிக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். ஆல்ரெடி திராவிட கழகம் நிறைய இருக்கு, இவர் ஏன் புதுசா கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிற கேள்வியும் வந்துடும் அப்படின்னு. ஸோ கட்சியுடைய பெயர் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தளபதி விஜய் கழகம்னு சொல்றாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் ஒரு நல்ல பெயராக இருக்கு, டிவிகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த கட்சியோட பெயரை தெளிவா சொல்லியிருக்காரு. 2024 நாங்க போட்டியிடல, 2026 தான் நாங்க போட்டியிட போறோம். 2024 யாருக்கும் ஆதரவும் கிடையாது, போட்டியும் கிடையாதுங்கிற நிலைப்பாட ஷார்ட்டா ஒரு சில பேத்துக்கு அப்படியே சாணியை முக்கிய அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காரு, இந்த பிஸ்மி மாதிரி ஆட்களுக்கெல்லாம். ஓகே, கட்சி 2026 எந்த கொள்கையை வச்சு அவர் பயன்படுத்த போறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த கொள்கையை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். கட்சியோட கொள்கையை தான் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு. இந்த அறிக்கையே ஒரு கொள்கை மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதுல என்ன அழகா போட்டிருக்காருன்னா, பிற்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு இந்த டேக்லைன் போட்டிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அப்படின்னு அந்த அவருடைய டேக்லைன்ல ஃபர்ஸ்ட் கட்சியோட தலைவரா இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இதுல அவர் சொல்றது பாத்தீங்கன்னா, தமிழக மக்கள் ஜாதி மதமாக நிறைய பிரிஞ்சு இருக்காங்க, ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் சரி பண்ணி 2024 நம்ம வெற்றி அடையணும், இதுதான் நம்மளுடைய இலக்கு அப்படின்னு கரண்ட் பொலிட்டிக்கலான விஷயங்களை பேசியிருக்காரு. நம்ம என்னதான் திராவிட கழகங்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் உறுதுணையா இருக்குன்னு பேசினாலும், ஆனா அந்த அளவுக்கு நடைமுறையில் இருக்கானா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம ரீசெண்டாவே தெரியும், ஆளுங்கட்சி எம்எல்ஏ மருமகள் வீட்டுல ஒரு பெண்ணுக்கு நடந்த அநியாயம் நமக்கு நல்லா தெரியும். அது என்ன அளவுக்கு பேசப்படுச்சு அப்படின்னு. இது மாதிரி நிறைய நியூஸ் நமக்கு இருக்கு. அதே மாதிரி இப்ப இருக்கிற திராவிட கட்சிகள்ல எத்தனை திராவிட கட்சிகள் மாவட்ட செயலாளர்கள் தலித்துல இருக்காங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மினிமமா தான் இருக்கும். அதாவது 1-2 கூட இருக்காது அந்த நம்பர்ஸ் எல்லாம். ஸோ இதெல்லாம் விஜய் அவர்கள் கவனிச்சிருப்பாரா? இதெல்லாம் இந்த எல்லாரும் சமம்ங்கிறத ஒரு பொது தொகுதியில ஒரு பொது மாவட்டத்துல ஒரு தலித்தை மாவட்ட செயலாளராக இவர் ஆக்குறதுக்கு இவருக்கு முடியுமா? இவருடைய பேச்ச ஒட்டுமொத்த கட்சியிடனும் ஒட்டுமொத்த மாவட்டத்திலும் கேட்பார்களா அப்படின்னு நிறைய கேள்விகள் நமக்கு இங்க எழுது. இந்த விஷன் இந்த அறிக்கையில முக்கியமா சொல்லியிருக்கிறது அவர் என்னன்னா, கண்டிப்பா 2026 தனித்து களம் காண்போம் அப்படிங்கிறத ஒரு அழுத்தமா சொல்லியிருக்காரு. ஸோ தனித்து களம் காண்போம் என்கிறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல எல்லாமே கொடுக்கற ஒரு வாக்குறுதி தான். அதாவது விஜயகாந்த் மற்றும் அடுத்த வரையில நம்ம கமல்ஹாசன் அவர்களும் என்ன சொன்னாருன்னா, டார்ச் லைட் தூக்கி டிவியை உடைச்சவர் தான் இன்னைக்கு 1 தொகுதி 2 தொகுதிக்காக யார் கூட நம்ம போய் பேசிட்டு இருக்காரு நமக்கு நல்ல செய்திகள் தெரியும். தனித்து போட்டிங்கிறதுல இந்த இந்த ஸ்டாண்ட் கடைசி வரைக்கும் திரு விஜய் அவர்கள் எடுப்பார் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு. என்னன்னா 1-2 எலெக்ஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பினான்சியலாவும் சரி, கட்சியோடைய செல்வாக்கு கட்சியை பயன்படுத்துறதுக்காக நிறைய பேர் கூட்டணி அமைக்கிறதுக்கான முயற்சி எடுப்பாங்க. கூட்டணி அமைச்சாலும் தன்னை ஒரு பெரிய கட்சி கூட இணைச்சுக்கிட்டு ஒரு 10 சீட்டு 5 சீட்டுக்காக அதை அந்த பவரை இது பண்ணிடுவாங்க. ஸோ விஜயகாந்த் அவர்கள் பண்ண மிகப்பெரிய தப்பே அவர் 2011 ஏடிஎம்கே கூட வச்ச கூட்டணி அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விஜய் அவர்கள் தனித்தே போட்டிடுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்படி தனித்து போட்டியிட்டாலும் இப்ப சீமான் தனிச்சு தானே போட்டிடுறாரு, அவர் எல்லா எலெக்ஷன்லயும் தனியே தான் போட்டிடுறாரு, பட் அவர் ஒன்றும் ஷைன் ஆக மாட்டாரு அப்படின்னு கேட்டா அவருடைய கொள்கை வேறு, அவருடைய கோட்பாடுகள் வேறு. அவர் தனி ஈழம், தமிழர்கள் தான் இங்க நாட்டை ஆளணும், தமிழர்கள் மட்டும்தான் இருக்கணும், மற்றவங்க எல்லாம் வந்தேறி அப்படின்னு அவர் ஸ்டாண்டை மாத்தி இருக்கிறதால உள்ளுக்குள்ள இருக்கிற தமிழ்நாட்டுக்கு நிறைய மக்களுக்கே நிறைய முரண்பாடுகள் இருக்கு. அவருடைய அந்த ஸ்பீச்சும் சரி, அவர் ஸ்டாண்டும் அப்பக்கப்ப மாறிக்கிட்டே இருக்க நம்ம பார்க்க முடியுது. பட் அவர்கிட்ட நிறைய ஒரு செட் ஆஃப் யங் பீப்புள் ஓட் பேங்க் திரு சீமான் அவர்களுக்கு இருக்கு. அதையும் சொல்லிதான் திரு திருமாவளவன் அவர்கள் அவருடைய ஓட் பேங்கும் பாத்தீங்கன்னா பெரும்பாலாமே அவருக்கு அந்த இளைஞர்கள் கூட்டம் அதிகமா இருக்கு, அவங்க சமூகம் சாதி சார்ந்த ஓட்டுகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி இப்பொழுது அன்புமணி ராமதாஸ் பாமகவுடைய கட்சி தலைவராக இருக்காரு,
அவரும் மாற்றம் வேண்டும், ஒரு மாற்று வர வேண்டும், அவங்க வந்து ஒருத்தவங்க வந்து சிஎம் ஆகணும் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டு முக்கியமாக இந்த 3 தலைவரை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, மற்ற எந்த கட்சியிலும் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு ஓட்டு அந்த பேங்க் அந்த அந்த ஒரு இதே கிடையாது. சீமான், திருமாவளவன், அன்புமணி அவர்களுடைய அந்த யங்ஸ்டர்ஸோடைய ஈர்ப்பு வந்து அதிகமாகவே இருக்கு. கேட்கலாம், உதயநிதி வந்து இப்போ வந்து ஒரு பெரிய பவரா இருக்காரு, அது டிஎம்கே மாதிரி கட்சியில, அங்க சைடு யங்ஸ்டர்ஸ் இல்லையான்னு கேட்டாலும் இவங்களை கம்பேர் பண்ணும்போது அவருடைய யங்ஸ்டர்ஸ் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதுவும் இல்லாம அவருக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்றது, இவங்க எல்லாமே இப்ப நான் சொன்ன 3 பேருமே, நீங்க சீமானா இருக்கட்டும், திருமாவளவனா இருக்கட்டும், அன்புமணியார் 3 பேருமே களத்துல இறங்கி போராடி பல முறை ஜெயிலுக்கு சிறை சென்று களத்துல இறங்கி போராடி இருக்கலாம். பட் ஆனா உதயநிதி அவர்கள் களத்துல இறங்கி இன்னும் போராடல, பட் அமைச்சர் ஆயிட்டாலும் களத்துல இறங்கி போராடல. இப்படி இருக்கும் பொழுது விஜய் வந்து தன்னுடைய இளைஞர் பட்டாளத்தை எந்த அளவுக்கு வந்து கட்டுப்பாடாகவும் கோட்பாடாகவும் வைக்க போறாங்க கேள்வி மிகப்பெரிய. இன்னொன்னு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அஷ்டமி. அதாவது பொதுவாகவே ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சில அதிமேதாவைகள்லாம் அஷ்டமி நவையில ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கோட்பாடை உடைச்சி தன்னை வந்து ஒரு முற்போக்குவாதியா காமிக்கணும் அப்படின்னு கரெக்டா அந்த அஷ்டமி அன்னைக்கு அவர் கட்சியோட பெயரை அறிவிச்சிருக்காரு. இது வந்து மிகப்பெரிய ஒரு இனிஷியேட்டிவ். இது வந்து நம்ம வந்து இன்னும் நல்ல நேரம் பார்த்து வந்து ஒரு நல்ல விஷயங்களை செய்யணும், ஒரு நல்ல நேரம் பார்த்து விளக்கு ஏற்றணும், நல்ல நேரம் பார்த்து லைட்டு போடணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா திராவிடம்னு பேசுவாங்க, ஆனா அவங்களே பாத்தீங்கன்னா பூஜை பண்ணிட்டு நல்ல நாள்ல தான் பேர் வைப்பாங்க, நல்ல நாள்ல தான் திறப்பு விழா வைப்பாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்படிதான் இல்லாம அஷ்டமியா இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து பிற்போக்கும் எல்லாம் சமம், அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நான். இங்க வந்து எல்லாரும் சமம் தான், இங்க வந்து எந்த ஜாதியும் கிடையாது, எந்த மதமும் கிடையாது, எந்த இனமும் கிடையாது, ஆனா எல்லாம் சமங்கிறதுல கோட்பாடுல ஒரு தெளிவா இருக்கு. நமக்கு என்ன நடிப்புக்கு முழக்குன்னு சொல்றாரு, அதாவது ஒரு கமிட்மெண்ட் வச்சிருக்காரு. 2026 முன்னாடியே இன்னொரு படத்துல கமிட் ஆகிருக்கு, அதான் என்னோட கடைசி படமா இருக்கும். ஆல்மோஸ்ட் தளபதி 69 சொல்றாங்க. கேள்வி வருதுன்னா, நடிப்பை விட்டுட்டு முழுசா வந்து தன்னோட முழு நேர பாலிட்டிக்கலா கொண்டு வரதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, திரு கமலஹாசன் அவர்கள் மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் ஃபுல் டைம் அரசியல்வாதி கிடையாது, பார்ட் டைம் தான் அரசியல்லே இருக்கிறாரு, நிறைய படம் நடிக்கிறாரு, நிறைய படம் டைரக்ட் பண்றாரு, ஸோ இதுலயும் பணம் பார்க்கறாரு, அதுலயும் படம் பார்க்கறாரு, இவர் எப்படி மக்கள் நம்பி ஓட்டு போறாங்கன்னு ஒரு விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கு. அதை உடை தெரியணும், நம்ம மேல விமர்சனங்கள் எழவே கூடாது. அதாவது நான் பாலிடிக்ஸ் வந்துட்டேன்னா அதுலதான் என்னுடைய முழு பணியும் மக்களோட பணியும் இருக்கணும் அப்படின்னு ஒரு முழு மனதோட இருக்காரு. அதாவது மக்களுக்கு நல்லது பண்ணணுங்க, அது மட்டும்தாங்க என்னோட குறிக்கோள். இந்த ஸ்டாண்ட்ல கடைசி வரைக்கும் விஜய் இருந்தாருன்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு விஷயம், நிறைய இளைஞர் பட்டாளங்கள் இருக்கு, நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்றாங்க. பட் அது ஓட்டா கன்வெர்ட் ஆகும்னு கேட்டா அது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அவர் இன்னும் பிரஸ்ஸை வந்து நேரா சந்திக்கணும், பிரஸ் கேட்கிற கேள்விக்கு அவர் டைரக்டா பதில்கள் சொல்லணும். அந்த பதில் அவரோட தெளிவு என்னன்னு தெரிஞ்சிடும். இன்னும் டீட்டெயிலான கட்சி கொள்கையை ஒன்றும் வெளியிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படிலாம் வெளியிட்டு ஒரு கட்சியிலேயோ ஒரு பத்திரிகையாளர்கள் சந்திப்புலையோ அவர் வெளியிட்டு பொது இடங்களுக்கு போய் மக்கள் பிரச்சனை எடுத்து போராட ஆரம்பிச்சாதான் திரு விஜய் அவர்கள் களத்துல இறங்கி எந்த அளவுக்கு போராடக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி உள்ள தலைவர் அப்படின்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியும். பட் அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாவட்ட தலைவர்கள், அப்புறம் நகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், இங்க உள்ள இருக்கிற பாலிடிக்ஸ், நான் இன்னும் சொல்றேன், 234 தொகுதியில மீதி 233 தொகுதியிலே விஜய் இல்லாத தனிநபர் தான் போட்டியிட போறாங்க. பட் அவங்க எல்லாரும் விஜய் சொன்ன பேச்சு கட்டுப்படுவாங்களா, இல்ல விஜயை வந்து அதாவது விஜயகாந்த் துரோகம் பண்ணாம விஜய் துரோகம் பண்ணாம இருப்பாங்களா? கட்சி ஒரு கண்ட்ரோல் இருக்கு. ஒரு சமயம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ரசிகர்கள் எல்லாம் நான் ரெடி தான் வர அப்படின்னு பாட்டு போட்டு பட்டாசு வெடிச்சு ஸ்வீட் கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் உதயநிதியா இருக்கட்டும், அன்புமணி, திருமாவளவன், அப்புறம் சீமான் போன்றவர்கள்லாம் வந்து கலக்கத்துல இருக்காங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய யங்ஸ்டர்ஸ் உள்ள ஒரு டாப்ல இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா கண்டிப்பா ஒரு பெரிய ஓட் ஷேரிங் வந்து பிரியும். கண்டிப்பா அது அவங்க ரியாலிட்டி அவங்களுக்கும் புரியும். பட் என்னென்ன நடக்க போகுது, அரசியல் களங்கள் என்ன சுவாரஸ்யமாக இருக்க பொழுது, அரசியல்ல விஜய் அவர்கள் என்னென்ன பண்ண போகிறார் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, இது வந்து தளபதி விஜய் கழகமா இல்ல தமிழக வெற்றி கழகமா, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் விஷால். நன்றி, வணக்கம்.